Hi viewers, welcome to Just to Know channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பெண்கள் அந்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு சாதனை படைச்ச பெண்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உலகத்துல சாதனை படைச்ச பெண்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் நீங்க யாரை எடுத்துக்கலாம்னா சரோஜினி நாயுடு, ராணி லக்ஷ்மி பாய், கல்பனா சாவ்லா, அது மாதிரி சொல்லிட்டு நிறைய பெண்மணிகள் இருக்காங்க. மக்களுக்கு பணியாற்றியதுலையும் சரி, சாதனை படைச்சதுலையும் சரி. அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது நமக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு பெண்மணி பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படின்னா நிறைய பேர் சாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் ஏதாச்சும் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. லா ஃபீல்டில் அச்சீவ் பண்ண ஒரு பெண்மணியை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பானுமதி வேறு யாருமே இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒருத்தவங்க தான். ஃபார்மர் ஃபேமிலி தான். அவங்க ஜூலை 20, 1955 பிறந்தாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா நேற்று தான் அவங்க பிறந்த நாள் சொல்லி கொண்டாடி இருப்பாங்க. சாதாரண ஃபேமிலியில் பிறந்தாங்க. வேறு எங்கேயுமே படிக்கல. அவங்க லா காலேஜ் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் காலேஜில் தான் லா காலேஜ் முடித்தாங்க. அப்புறம் லா ஃபீல்டுக்கு சர்வீஸ்க்கு எப்போ வந்தாங்கன்னா 1988 தான் அவங்க வந்தாங்க. ஸ்டார்டிங் வந்தப்போ வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக தான் அவங்க வந்தாங்க. ஒரு சில டிரான்ஸ்ஃபர்னால அவங்க சின்னம்பதின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் 1995 to 1996 வரையும் சாலிடாக 1 இயர் அங்கே ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 3, 2003 to நவம்பர் 15, 2013 சாலிடாக 10 இயர்ஸ் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜாக சாலிடாக ஒரு 10 இயர்ஸ் அவங்க ஜட்ஜாக பணியாற்றியிருக்காங்க. 13 ஆகஸ்ட் 2014 கரெக்டாக ஒரு 6 இயர்ஸ் நம்ம 19 ஜூலை 2020 வரையும் நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக பணியாற்றியிருக்காங்க. இவங்க பீரியடில் 2003 ஜல்லிக்கட்டு அகேன்ஸ்ட் பண்ணி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அவங்க பீரியடில் இருந்தப்போ தான் ஜட்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2012 நிர்பயா ரேப் கேஸ் இவங்க பீரியட்லாம் தான் இதாகிடுச்சு. அப்போ இவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. 6வது லேடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இவங்க தான். இவங்க பீரியடில் 386 கேசஸ் இவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்லணும்னா இவங்க பீரியடில் தான் அதிக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ் லேடி ஜட்ஜுன்னு சொல்லிட்டு இவங்கள தான் சொல்கிறாங்க. ஒரு லேடி இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருக்காங்க. பட் லேட்டஸ்ட்டாக அவங்க தான் இந்த சொசைட்டிக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க எல்லா உமன்ஸுக்கும். உண்மையாக சொல்லணும்னா ஒரு லேடி அச்சீவ் பண்ணுறது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் தான் இந்த சொசைட்டியில் பொறுத்தவரையும். அப்படி அச்சீவ் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் ரியலி கிரேட் அண்ட் ஒன் ஆஃப் த ரியல் லேடிஸ் ஸ்டார்னு கூட சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேலும் எது மாதிரி வீடியோக்கள் வேணும்னு சொல்லி கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் பாய்.